வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. குறிப்பிட்ட இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல பிரதான கட்சியின் வேட்பாளர்கள் தவிர்க்கின்றனர். அந்த பகுதிகளுக்கு ஓட்டு கேட்டு செல்லும் போது மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க திராணி இல்லாமல் பிரச்சாரத்தை தவிர்ப்பதாக கட்சியினர் கூறுகின்றனர். அப்படி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் பிரச்சாரத்தை புறக்கணிக்கும் இடமாக மாறியுள்ளது பரந்தூர் பகுதி. காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதிகளுக்குள் அமைந்துள்ள இந்த பகுதியில்தான் சென்னைக்கான புதிய ஏர்போர்ட் அமைக்கும் பணியை அரசு தரப்பில் துவங்கியுள்ளனர். இதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றனர் என பரந்தூரை சுற்றிலும் இருக்கும் 20 கிராமங்களில் 16,000 பேர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து பரந்தூரை சேர்ந்த விவசாயிகள் கூறியதாவது: சென்னையின் 2வது ஏர்போர்ட் பரந்தூரை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் 5,700 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது. இங்கு 1,500க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 16,000க்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர். இதில் 12,000 பேருக்கு ஓட்டு உள்ளது. ஏர்போர்ட் அமைக்க அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் போராட்டம் நடக்கிறது. லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து 600 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். துவக்கத்தில் பெரிய கட்சி சார்பில் சிலர் இங்கு வந்து மக்களோடு பேச்சு நடத்தினர். தேர்தல் புறக்கணிப்பை வாபஸ் பெறுமாறு கோரினர். அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவர்கள் வேட்பாளர்களிடம் நிலைமை சொல்லி அலர்ட் செய்துவிட்டனர். இதனால் மகாதேவி மங்கலம், அக்கமாபுரம், ஏகனாபுரம், சிங்கிலிப்பாடி, எடையார்பாக்கம், குணகரம்பாக்கம் ஆகிய கிராமங்களுக்கு வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வராமல் தவிர்த்துள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் போட்டியிடும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு வரவில்லை. தேர்தலை புறக்கணிப்போர் எண்ணிக்கை அதிகம் என்பதால் அரசு அதிகாரிகள் வந்து மக்களிடம் பேச்சு நடத்துகின்றனர். ஓட்டு போட சொல்லி வலியுறுத்தும் அவர்கள் எந்த தீர்வையும் சொல்லவில்லை. அதனால் கண்டிப்பாக தேர்தல் புறக்கணிப்பு நடக்கும் என விவசாயிகள் கூறினர். இதேபோல மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சூளை தட்டான்குளத்தில் அங்காளம்மன் கோயில் இடம் மீட்பு தொடர்பாக அறநிலையத்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். இப்பகுதி மக்களும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். சூளை பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றால் மக்கள் பிரச்சனை செய்வர் என்று நினைத்து திமுக வேட்பாளர் தயாநிதி அப்பகுதி பக்கம் செல்வதை தவிர்த்து வருகிறார்.